ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கரெக்டாக வந்து நம்ம மஸ்கட்லேருந்து கிளம்புறோம். மஸ்கட்லேருந்து டேக் ஆஃப் ஆகிறது வண்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. சொல்லிட்டாங்க டேக் ஆஃப் ஆகிறதுக்கு. கிளம்புறோம் நம்ம இப்போது. வண்டி ஸ்பீட் ஆயிடுச்சு. லைட்டுங்கெல்லாம் எப்படி இருக்குது, கொஞ்சம் கேமரா கிளாரிட்டி இல்லை என்கிட்ட. இது மும்பை டு மஸ்கட்டுக்கும் போட்டிருந்த வீடியோ, அதெல்லாம் வந்து அது ரொம்ப இதாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதாவது கண்டினியூவாக இந்த வீடியோவும் வரும். இங்கேருந்து கிளம்புறோம். ஸ்பீட் ஆயிடுச்சு வண்டி. ஓடுது ஓடுது ஓடுது. மஸ்கட் நைட் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்குறேங்க. எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. அவ்வளோதான். வண்டி டாப் ஸ்பீடில் போகுது. பறக்க ஆரம்பிக்குது லைட்டாக. அவ்வளோதான், பறந்துருச்சு. மஸ்கட் ஏர்போர்ட் ஓமன்லேருந்து கிளம்பிட்டோம். நைட் வியூ. பாருங்க மஸ்கட் ரோடெல்லாம் தெரியுதுங்களா? எனக்கு கொஞ்சம் நேரம் தெரியுது, உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. லைனாக பாருங்கள் அந்த ரோடு, அது லைட்டிங்கில் இருக்குதுல்ல ரோடு, அது வண்டிக்கு போகிறது. அதில் மஸ்கட் ஊரே தெரியுது. இப்போ போகிற வழியில் என்ன ஊருக்கு தெரியுதுன்னு சொல்கிறேன் நான். ரோடு தெரியுதுங்களா? ரோடு மட்டும் எப்படி தெரியுது பாருங்கள். லைட்டு மட்டும் போட்டு அப்படியே லைனாக வந்து பற்றி எரிகிற மாதிரி. அவ்வளோதான், ஊர் விட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் லைட் எதுவும் தெரியல. ஃப்ளைட் வளைக்கிறாங்க. ரெக்கை வர இங்கே மேலே இருக்குது. அவங்க ஏறும்போது எங்கே இருந்துச்சு ரெக்கை, நம்மளுக்கு இன்னும் சென்டரில் இருந்துச்சு. வளைக்கும் போது பாருங்க மேலே போகுது. எதுவும் தெரியல. நான் திரும்ப லைட்டு தெரியும் போது சொல்கிறேன். நான் சொல்கிறேன்னா திரும்ப வீடியோ பிடிப்பேன். பாருங்கள், இப்போ வந்து துஹா பக்கம் வந்திருக்குறோம். கடல் மேல் பறந்துட்டுருக்கோம் நம்ம. அதாவது வந்து ஃப்ளைட்டுக்கு முன்னாடி இருக்கிற கொஞ்சம் கிராஸ் பண்ணி எடுத்துருக்குறேன் ஊர் தெரியுதுன்ட்டு.
கடலில் பாருங்கள் எல்லாம் லைட்டாக இருக்குது பாருங்கள், எல்லாம் போட்டுன்னு நினைக்கிறது. ஃபுல்லாக கிளியரன்ஸ் எதுவும் இல்லை, கொஞ்சம் கிளியர் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். ஊர் பேர் இதெல்லாம் வந்து சொல்கிறது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன சொல்கிறேன். ஆனால் வந்து நீங்கள் வந்து நான் அந்த மேப்பில் வந்து ஃப்ளைட்டில் இருக்க மேப் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மேப்பில் வந்து பாருங்கள், துஹா, கத்தார், பஹ்ரைன் காமிக்குது. ஊர் பேர் அதுதான் ஊரான்ட்டு தெரியல, ஆனால் வந்து இது மேலே மேப்பில் வந்து காமிக்குது. இதுதான் போய்ட்டுருக்கோம். இப்படி இருக்கு பாருங்கள் அழகா. ஏதோ கடல் மேலே ஒரு தனியாக வந்து ஒரு தட்டு விரிச்சு வச்ச மாதிரி லைட்டுங்க. மேப் பாருங்கள். இந்த மேப்பில் வந்து அந்த பெரிய ஊர் பேர் மட்டும் தான் காமிக்குது, சின்ன ஊர் என்னன்னு தெரில. அதனால் வந்து அந்த ஊர் பேர் மட்டும் சொல்லிடுறேன். அதான் எந்த ஊர் நீங்களே வந்து கெஸ் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள். தெரிகிற ஊர் முன்னாடி வெளிச்சமாக இருக்கு பாருங்கள். இந்த ஊர் அது என்ன ஊருன்னு தெரில, ஆனால் வந்து கத்தார் நாடு சேர்ந்தது தெரியுது, அது மட்டும் தெரியுது. ஃப்ளைட்டில் போகிறதும் மேலே வந்து ஊர் பார்க்குறதும் வந்து ஒரு தனி இதுதான். நான் இதை விட அப்படியே வந்து நம்ம ரியாத்துக்கு போகிறோம். அங்கே எப்படி இருக்குன்னு தெரில. நான் வந்து எல்லாம் சொல்கிறாங்க ரியாத் வந்து கேபிட்டல் சிட்டி சவுதி அப்படின்ட்டு. அது எப்படி வியூவு அதோட இதெல்லாம் பார்க்கணும் பாருங்கள். இது கடல் மேலே ஏதோ பாலம் மாதிரி இருக்குது. நான் அதில் எதுவும் காமிக்கல பாருங்க. கடல் அதை தாண்டி நம்ம வந்திருக்கோம். இப்போ வந்து பஹ்ரைனுக்கும் இது பக்கம் வந்திருக்குறோம். இதுதான் பஹ்ரைன். கடலில் பாருங்கள் லைட்டாக எரியுது, எல்லாம் கப்பல் நின்று இருக்குது. இன்னும் நம்ம ஆகாயத்துலேருந்து நம்ம பூமியை பார்க்கும்போது நட்சத்திரம் மாதிரி தெரியுது. அதில் கப்பல் அங்கேருந்து போது மேலே வந்து நட்சத்திரம் தெரியும், ஆனால் வந்து கடலில் நட்சத்திரம் தெரியுது பாருங்கள். ஃப்ளைட்டில் சாய்க்கிறாங்க, ஃபுல்லாக சாய்க்கிறாங்க. ஃப்ளைட்டு சாய்ச்சி கிளம்புறாங்க பாருங்கள். எங்கே வந்துருக்கு பாருங்கள். இப்போ இது டாக்டர் பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்குது. நல்லா சாயுது ஃப்ளைட்டு பாருங்கள். கட் பண்ணுறது வந்து அப்படியே தெரியுது அந்த பக்கம் ஊர். அது கத்தார், இது பஹ்ரைன். ரெண்டுக்கு நடுவில் வந்து ஃப்ளைட் நல்லா சாய்ச்சி வளைக்கிறாங்க கடல் மேலே. இதில் வந்து இந்த பக்கம் சாய்க்கிறாங்க ரைட் சைடில். உலகமே அப்படியே உருண்டு வர்ற மாதிரியே ஃபீல் ஆகுது. நம்ம எல்லாம் உலகத்தை விட்டு தனியாக வந்து பறந்துருக்கிறது. நான் உலகம் தனியாக தெரியுற மாதிரி இருக்குது. பகலில் வந்து எப்படி தெரியுது இல்லை, நைட்டில் வந்து இந்த இது பஹ்ரைன் அந்த மாமா இது. அதனால் வந்து அப்படி போயிட்டுருக்கு. தமாம் கிட்ட வந்துட்டோம். கிளியர் வரல, எனக்கு கிளியர் பண்ணி காமிக்கிறேன். தமாம் ஊர் இதுதான். தமாம் ஃபுல் வியூ தமாம்.
பாருங்க ஃபுல்லாக தம்மாம் எப்படி இருக்கு பாருங்க. ஊர் ரோடெல்லாம் பாருங்க கோடு போட்ட மாதிரி இருக்குது. நடுவில் ரோட்டில் வந்து நிறைய லைட்டுங்க அது தனியாக தெரியுது. கரெக்டாக தம்மாம் மேலே பறக்கிறோம். சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதோட கண்டினியூ வந்து ரியாத் வீடியோ போடுவான்னு நினைக்கிறேன். நான் வந்து ரியாத்துக்கு போகும்போது தான் எடுப்பேன். நான் வந்து அந்த மெயினை தான் ரியாத்துக்கு அந்த வீடியோ எடுக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த மாமா அவுட்ரு என்னன்னு தெரில. இது கண்ணுக்கு லைட்டு மட்டும் தான் தெரியுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து நான் வந்து ரியாத் வீடியோ போடுறேன். கண்டினியூ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து வீடியோ முடிக்கிறேன்.